This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர். நாம இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லக்கூடிய நியூ இயர் வாழ்த்துக்கள் மட்டும்தான். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் பேக்கெட் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். பாருங்க, இங்கே காமிங்க, இங்கே காமிங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நீளமான துணியை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கீழே வச்சு கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு அடிங்க. மேலே வந்து ஒரு இன்ச்சு கேப் போட்டுக்கோங்க. நீங்களும் இதையும் ஒரு ஸ்கொயராகவே அடிங்க. ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி வரும். ஆனால் பாக்ஸ் பேக்கெட் அப்படின்னா இது வந்து காமன். கண்டிப்பாக இதை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இங்கேயும் கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சில் நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிக்கிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் திருப்புறதுனா கண்டிப்பாக இந்த மூளையை வந்துட்டு வெட்டி தான் இருக்கணும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை வெட்டிட்டு இதை இப்படி லைட்டாக திருப்பிக்கோங்க மூளையை. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் அப்படியே கீழே வச்சு ஒரு ஊஸ் டியூப், அதாவது வந்துட்டு தையலை வந்துட்டு ஓரமாக போடணும். அதை நம்ம ஊஸ் டியூப்னு சொல்லுவோம். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு. பின்னாடி கை வச்சு அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த துணி வந்து இழுத்துக்கிட்டு போகுது. ஸோ அதனால கரெக்டாக கையை வச்சு இப்படி அடிங்க. அடித்துணி சிக்கிராம அதுவும் கரெக்டாக ஸ்கொயராக வரணும். அதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயமே. கரெக்டாக இந்த மூளையில மறுபடியும் இதே மாதிரி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. அப்பதான் அடியில துணி சிக்காம வரும். அது ரொம்ப முக்கியம். சாரி, ஆக்சுவலா நூல் தேர்ந்து போச்சு. அதனால ஒரே ஒரு நிமிஷம். இதை வந்துட்டு திருப்பூர்ல வந்துட்டு படையப்பா பேக்கெட்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா உண்மையாவே இந்த பேக்கெட்டுக்கு பேர் வந்துட்டு பாக்ஸ் பேக்கெட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக பாக்ஸ் மாதிரி உட்காந்துரும். இது எப்படி பீஸில் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த பீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 பக்கம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே 4 மார்க். ஓகேங்களா? இந்த 4 மார்க்கில் தான் இதை வைக்கணும். இதை ஆல்ரெடி ஒரு இன்ச்சு கீழே வச்சதுனால நீங்கள் அட்டாச் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த மார்க்குக்கு கீழே அதே ஒரு இன்ச்சுக்கு வச்சு தான் அட்டாச் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதில் இந்த மூளையும் நீங்கள் இங்கே பிடிக்கிற மூளையும் கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த மூளையை வந்துட்டு கரெக்டாக இப்படி வச்சு இதையும் மடக்கிட்டு கரெக்டாக அந்த மூளை வந்துட்டு இந்த பாயிண்ட்ல நிற்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், இது பாக்ஸுக்குள்ளே தான் வரணும், வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா பீஸ் வந்துட்டு ஒரு மாதிரியா அன்ஷேப்பாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாருங்கள், அந்த மூளையை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன். கரெக்டாக இந்த கேப், இந்த வித்தும் ஒரே மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மூலையில் வச்சுட்டு இந்த புள்ளியில் வச்சுட்டு கரெக்டாக இதை பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் பேக்கெட்டுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா பெரிய ஒரு வித்தையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. வித்தையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த புள்ளியிலேருந்து ஒரு இன்ச்சு கீழே. ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும்.
அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக இப்படி ஒரு தையலை போட்டுக்கிறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து மறைக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு டவர் அடிச்சிருப்போம். இங்கே வந்து டவர் அடிக்கல. ஸோ இதை மறைக்கிறதுக்காக தான் இந்த தையலை வந்து போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் மறைக்கிறதுக்காக ஒரு தையலை போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. படையப்பா பாக்கெட் அப்படின்னா இவ்வளோதான். மேலே வந்துட்டு ஃப்ளாப் பண்ணணும். ஃப்ளாப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக உட்காரணும். இதாங்க விஷயமே. பாக்ஸ் பாக்கெட்லாம் இப்படி தான் இருக்கணும். இந்த ஃப்ளாப் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு கரெக்டாக இப்படி மேலே வச்சு ஒரு தையலை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஃப்ளாப்பை ரெடி பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு டெய்லர்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளாப் ரெடி பண்ணுறதுக்குள்ள தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு சிம்பிளான ஒர்க். அப்படி தெரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் ரெடி பண்ணி காமிச்சிடறேன். ஓகேங்களா? மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். இவ்வளோதாங்க. இதுதான் வந்துட்டு படையப்பா பேக்கெட். ஓகேங்களா? பாக்ஸ் பேக்கெட். கரெக்டாக பாக்ஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்களா? இவ்வளோதான். இதான் விஷயம். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் இந்த 2025 வரவேற்கவும் நல்லபடியாக இனிமேலாவது வேலைக்கு செஞ்சு நிறைய சம்பாதிப்போம். தேங்க்யூ.